எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் வாலான்னு ஒரு மில்க் ஷேக் கடை இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்குன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ரேட் எவ்வளோன்னு கேட்டேன். 150ன்னு சொன்னாங்க. 150க்கு இதை குடிக்கிறதுக்கு நம்மளே மொத்தமாக நிறையா வாங்கிட்டு வந்து டெய்லி மில்க் ஷேக் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமாவும் வாங்கிட்டு வந்துட்டேன். மில்க் ஷேக் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸர் மிக்ஸிலாம் நம்ம வீட்டில் இல்லை. சாதா சட்னி அரைக்கிற மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சுண்டை பால் காய்ச்சி வீட்டில் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு கலக்குன்னு கலக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா குங்குமப்பூவை பாலோட மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து அதில் கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு உண்மையை சொல்லணும்னா என்னால் இதை ரெகுலராக குடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ரெகுலராக குடிச்சேன்னா உண்மையாகவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கடையில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி சக்கரை தான் போடுவாங்க. ஆனால் சக்கரை போட்டு குடிக்கிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேன் கலந்துட்டேன். டம்ளரில் ஊற்றி அழகு பார்த்து குடிக்கிற அளவுலாம் எனக்கு பொறுமை பத்தலை. குண்டனோட பார்த்தீங்கன்னா அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், கடையில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக மில்க் ஷேக் போடுவாங்களான்னு தெரில. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக போட்டிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.